ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி என்னால் நடக்க முடியாது, படி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆஃப்டர் ஆப்ரேஷன் அப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு 1.5 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் 15 days தான் ரெஸ்ட் எடுத்தேன். ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டேன். பெயினும் கிடையாது, நல்லா படி ஏறுறது. வண்டி 1.5 மாதத்துலேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது வர்றது, மற்றபடி டபுள்ஸு ட்ரிபிள்ஸு எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ரொம்ப டாக்டர் நான் தரையில் உட்கார்றேன். டாக்டர் 2 பேர்த்துக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்து எடுத்து சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கு நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு. எங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்கவே இல்லை, உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட கூட கேட்கல. நான் கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர்லாம் எடுத்து சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி சீக்கிரமாக நல்லாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் எனக்கு இருந்துச்சு. டாக்டரும் அதுக்கு தந்தாப்புல சொன்னாங்க எனக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் முத்துக்குமார் டாக்டரும் வெற்றி டாக்டரும் என்னை கூப்பிட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நான் பண்ணிக்கிறேன் டாக்டர்னு சொல்லிவிட்டு உடனே அட்மிட் ஆகிட்டு ஆஃப்டர் ஆப்ரேஷனு ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். இப்போது ரீசெண்டாக ஒரு 10 days பிஃபோர் வந்து ட்ரெக்கிங்லாம் போனேன். நான் ஒரு 2.5 கிலோமீட்டர் அட்டஸ்ட் வச்சு நடக்க முடிஞ்சுது. இப்போ அது ஒரு ஆப்ரேஷன் பண்ண ஒரு இதுவே இல்லை எனக்கு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. எங்கேனாலும் தைரியமாக போகிறேன். இப்போ டாக்டரை நம்பி ஆப்ரேஷன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் நல்லா இருக்கேன். நான் Hello, Dr. Vetri Kumar, knee specialist from Parvathy Hospital. So, மூட்டு தேய்மானம் ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். எல்லாருக்குமே எவ்ரிஒன் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க பாட்டி தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் knee replacement. பட் தட்ஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன். இப்போ ரீசென்ட்லி we are moving towards joint preservation. So joint preservation is where மெட்டல் இல்லாமல் தடுத்து அதை ஸ்டில் மூட்டை வலியை வந்து சரி பண்ணுறது. ஸோ வாட் வி ஸ்டார்டட் டு டூ இஸ் பார்ஷியல் knee replacement. வெறும் ஒரு பகுதி மட்டும், எந்த பகுதி டேமேஜ் ஆகிருக்கோ அந்த டேமேஜான பகுதியை மட்டும் we wanted to change it. So partial knee replacement is a very minimal invasive procedure with a very quick recovery. இது பண்ணால் patients can recover much faster without pain and they will, most importantly, they will have the feel of the natural knee joint. திரும்பி கீழே உட்கார முடியும், ஸ்குவாட் பண்ண முடியும், can do other different activities also. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.